ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு kirthustars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மழை காலத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த பானிபூரியெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இதுக்காக வந்து நம்ம அதிகப்படியான வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சியில் பானிபூரி கிட் அப்படிங்கிறது வந்து எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா பானிபூரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம சுலபமாக ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹35 தான் இருக்குது. இப்போ எல்லா மளிகை கடைகள்லையுமே இந்த கிட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ஆச்சி கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள 2 பேக்கெட் வந்து இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி அதோட வத்தல் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் மட்டுமே போதும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 24 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேக்கெட் அளவுக்கு அது 24 பூரி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த பேக் 2, 3, 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்வீட் சட்னி, புதினா சட்னி, அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அந்த சாட் மசாலா இது எல்லாமே இன்னொரு பாக்கெட்டில் வந்து இருக்குது. இதை செய்யறதுக்கு ரொம்ப சுலபம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பூரி வந்து உங்களுக்கு பத்தல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஏன்னா அது 24 பூரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தருக்கே அந்த 24 பூரி பத்தாது. அந்தளவுக்கு சில ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான பூரி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் இந்த மாதிரி தனியாக அந்த பூரி மட்டுமே சேல் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த பேக்கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹30 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ அந்த 2, 3, 4 இருக்கக்கூடிய அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதினா சட்னி. அடுத்து கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்வீட் சட்னி, அதாவது புளி சட்னி வந்து வச்சுருக்காங்க. அடுத்து இதோட உருளைக்கிழங்குக்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த சாட் மசாலா, இந்த 3 பாக்கெட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நம்மளோட பானிபூரி கிட் வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி செய்யாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாமல் இருக்கும்போது நம்ம போட்டால் அது வந்து சரியாக பொரியாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும். நம்ம திருப்பி விடணுங்கிற அவசியமே கிடையாது. எண்ணெய் கரெக்டான பதத்தில் காஞ்சிருந்துன்னா அதுவே வந்து திரும்பிக்கும். நல்லா உங்களுக்கு கடையில் நம்ம வாங்கும்போது பூரி எப்படி நல்லா உப்பி வருமோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பூரி வந்து உப்பி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த 24 பூரியுமே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இந்த 24 பூரி மட்டும் பத்தாது, இன்னும் அதிக அளவில் தேவை அப்படின்னா நீங்கள் அது வந்து தனியாக அந்த பூரியை மட்டுமே பேக்கெட்டில் தனியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாவே இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த கிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரியை வந்து பொரிச்சு எடுக்கிறதும், அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்து வைக்கிறது 2 மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. மற்றபடி எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கிறனால டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்க முடியும் ஈவினிங் டைமில். அதுவும் குறிப்பாக இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அதுவும் பானிபூரியை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ அதனால் சாதாரணமாக ஒரு 2 உருளைக்கிழங்கை நீங்கள் வேக வச்சு எடுத்து அது கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டு, இது கூட நான் அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த சாட் மசாலா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழவி தூவி விட்டாலே போதும். நம்மளோட அந்த மசாலாவும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்கூடிய இந்த மசாலா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு அந்த மசாலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வேறு எதுவுமே சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. கடைசியாக குட்டி குட்டியாக நம்ம கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து நம்ம எடுத்து இதை சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. இது பார்த்திங்கன்னா நான் அந்த புளி சட்னி அதை பிரித்து ஊற்றியாச்சு. நம்ம புதினா சட்னிக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி பதத்தில் தான் நமக்கு தேவை. அதனால் அந்த பேக்கெட்லேருந்து பிரிச்சுட்டு இதில் வந்து ஒரு 300 ml தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இது பூரிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து 250 ml தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ml தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கே வந்து அந்த உப்பு, அந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பானிபூரி கிட் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான். ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரூ. 34 இருந்தால் போதும். ஆசைப்படுற டைமில் நம்ம இந்த மாதிரி பானிபூரி நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி தேவையில்லாமல் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் ரொம்ப ஹைஜீனாக இல்லாமல் இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இனி உங்களுக்கு வந்து பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்களே வாங்கிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்க முடியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூரியை மட்டும் பொரிச்சு எடுத்தாலே போதும். 2 உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் மற்ற எல்லா மசாலாவும் ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் சட்னி கூடவே வந்து அந்த பானி, அதாவது புதினாவோட தண்ணி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே தான் இந்த கிட்லேயுமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.